Hello friends, welcome to Infogenius AK. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க இருக்கோம் அப்படினா how to make visiting card. Visiting card வந்து மேக் பண்றது நம்மளா ஓனா கிரியேட் பண்ணலாம். சோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ என்னோட மொபைல்ல ஆட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப், இந்த ஆட் டெக்ஸ்ட்ங்கிற ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள். இந்த ஆட் டெக்ஸ்ட் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப் மூலமாக தான் நம்ம விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட் தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்பு, பின்ட்ரெஸ்ட் ஆப்பை போய் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள். பின்ட்ரெஸ்ட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் விசிட்டிங் கார்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விசிட்டிங் கார்டு வந்து காமிக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விசிட்டிங் கார்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போ விசிட்டிங் கார்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய விசிட்டிங் கார்டு காமிக்கும். ஸோ அதில் விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட்டுன்னு கொடுக்கணும். நீங்கள் விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட் கொடுத்தோம்னா நிறைய விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும் சஜஷன். நமக்கு என்ன மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட்ஸ் தேவையோ, ஸோ இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டு எம்டியாக இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி விசிட்டிங் கார்டு தேவையோ ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டை நமக்கு என்ன விசிட்டிங் கார்டு பிடிச்சிருக்கோ ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம். நீங்கள் டபுள் சைடாக விசிட்டிங் கார்டு கொடுக்குறதா இருந்தால் டபுள் சைடாக இருக்கிற மாதிரி இமேஜஸ் வந்து விசிட்டிங் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சிங்கிள் ஷீட்டு கொடுக்க போகிறீங்கன்னா சிங்கிள் ஷீட்டு கொடுக்கலாம். எனக்கு இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த ரெட் கலர் கீழே இருக்குது, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த விசிட்டிங் கார்டை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஆட் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் டெக்ஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு மட்டும் இல்லை நிறையா இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே இந்த ஆட் டெக்ஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறதுக்கு நான் இமேஜை டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டெம்ப்ளேட்டை வந்து கொண்டு வந்துடுறோம் இம்போர்ட் பண்ணி. ஸோ இதில் சம் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆக தான் செய்யும். இந்த விசிட்டிங் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணதை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட நேமு வித் டிகிரி, என்னோட டெஸ்டினேஷன், என்னோட கான்டாக்ட் நம்பர், சிம்பிளாக விசிட்டிங் கார்டில் இதுதான் போடுவோம். ஸோ இங்கே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த ஆப்பில் ஆடு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அது மாதிரி ஃபோட்டோ, ஷேப்பு, ஸ்டிக்கர்ஸு, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இந்த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எஃபெக்டாக கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது. இதில் வந்து ஒவ்வொரு எஃபெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். தேவைப்பட்டால் நம்ம அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணணும். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப லோ குவாலிட்டியில் இருக்கும். நம்ம ரீசைஸ் பண்ணணும். இங்கே 1350 கொடுத்துக்குவோம். அதோட ரெசல்யூஷன் வந்து ரேஷியோ வந்து இங்கே 900 கொடுத்துக்குவோம் வித்து ஹைட்டு. ஸோ இது கொஞ்சம் கொடுத்தோம் நல்லா குவாலிட்டியாக வரும் நமக்கு. சரி, ஓகே, இதை நம்ம ரீசைஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ரொட்டேட்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஏதாவது தேவைப்பட்டால் தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதுவே நம்ம விசிட்டிங் கார்டு சைஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நான் ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட நேம் வந்து நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு சிலர் தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னோடய நேம் வந்து கற்குவேல் ராஜ். ஸோ நேம் வந்து நம்ம கொடுத்துட்றோம். இந்த நேம் வந்து இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இங்கே நம்ம கீழே ஃபாண்ட்டுன்னு இருக்குது, ஃபார்மட்டுன்னு இருக்குது, கலர்ன்னு இருக்குது. முதல்ல நம்ம கலர் என்ன கலரை வச்சுக்கலான்னு பார்ப்போம். இந்த ரெட் கலருக்கு நல்லா கொஞ்சம் இதே மாதிரி டார்க்காக உள்ள மெரூன் கலர், இதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதே நம்ம என்ன பண்ணுவோம் சூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது.
உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் இருக்கோ ஸோ கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு எந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த கலர் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட்டுன்னு இருக்குது. இந்த ஃபாண்ட்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே 1000 ஃபாண்ட் இருக்குது. எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். அதுபோக உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட் ஏதாவது இருந்தால் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாண்ட்டை வந்து அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் வந்து மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு ப்ளஸ்ன்னு இருக்கா, தேவைப்பட்டால் உங்கள் ஃபோன் அந்த ஓன் ஃபாண்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே சில எனக்குன்னு ஃபேவரட் ஃபாண்ட் இது இருக்குது. நான் அதை ஆல்ரெடி ஸ்டார் போட்டு வச்சுருப்பேன். இப்போ எனக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஃபேவரட் ஃபாண்ட்டுன்னு வச்சுருக்கேன். இங்கே என்னோட நேம் இங்கே வச்சிடுறேன். சில நிமிடங்கள் கழித்து விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்மளோட விசிட்டிங் கார்டில் நேம் இருக்கணும், கான்டாக்ட் நம்பர் இருக்கணும், ஒரு மெயில் ஐடி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த விசிட்டிங் கார்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சேவ் பண்ணணும். இதை திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்டாக சேவ் பண்ணுங்கள். ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா எப்பயுமே இந்த ஆப்லேயே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே இந்த இது ஃபுல்லாகவே அலைன்மெண்ட் மாறக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த இடத்துல டாப்பில் இருக்கு பாருங்க ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன். அதில் நம்ம எல்லாத்துலேயும் இப்படி இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம எடுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த லாக்கை போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே லாக் அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து எதையுமே நம்ம இப்படி தொட்டால் அது வந்து மூவ்மெண்ட் ஆகாது. இந்த இது வந்து லாக் போடாமல் இருக்கு. இந்த இதெல்லாம் லாக் போடாமல் இருக்கு. இப்போ நம்ம லாக்கை போட்டதுனால எதையுமே இப்படி டச் பண்ணால் மூவ்மெண்ட் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இதை மூவ்மெண்ட் பண்ணணும், இந்த மெயில் ஐடி இருக்கிறத மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், இதை இந்த அன்லாக் பண்ணணும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அன்லாக் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் லாக்கை போட்டால் இப்போ நம்ம எதுவுமே டச் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகாது, இது ஃபுல்லாகவே இது வந்து அலைன்மெண்ட் மாறாது. நீங்கள் இதை அப்படியே சேவ் பண்ணலாம். ப்ராஜெக்டாக முதல்ல சேவ் பண்ணணும். இந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன், அப்படி ஆரோ மார்க் மாதிரி இந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கினா விளம்பரம் ப்ளே ஆகும். இந்த ப்ளே ஆகினோடனே இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரீ ஆப்பு, அதனால் இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும். ப்ராஜெக்ட் இமேஜ்னு இருக்குது. முதல் நீங்கள் ப்ராஜெக்டாக சேவ் பண்ணுங்கள். ப்ராஜெக்டாக சேவ் பண்ணதுக்கப்புறம் இமேஜாக சேவ் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி டேட்டே இருக்கட்டும், ப்ராஜெக்ட்னு கொடுத்து இன்றைக்கி டேட்டே சேவ் ஆகட்டும். மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணோடனே இமேஜாக சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜாக சேவ் ஆயிரும். உங்கள் கேலரியில் இது வந்து இமேஜாக சேவ் ஆயிரும். இதில் ஆக்சுவலாக இப்போ நான் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். இதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கா, இப்போ இந்த இடத்துல கேலரியில் போய் நீங்கள் என்ன ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபோட்டோவே வைக்கலாம். இப்போ நான் இதில் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேலரியில் தேடுறேன். எனக்கு கேலரியில் அந்தளவுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து பெஸ்ட்டு ஃபோட்டோ இல்லை, பட் இது சும்மா இருக்குது. இது ஏதோ அந்த ஃபோனில் இருக்கக்கூடியது. இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுறேன். ஒரு அஃபீஷியலாக இருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து எதுவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லை, சும்மா கேப்ஷுவலாக எடுத்த ஃபோட்டோ தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதையே ஆட் பண்ணிவிட்டு இது மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா அப்படி லாக் போட்டுடலாம். இந்த அப்படி லாக்கை போட்டோம் அப்படின்னா எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகாது. விசிட்டிங் கார்டு ரெடி. இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் வந்து நான் சேவ் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா, அந்த இருக்கு இல்லையா, நீங்கள் ப்ராஜெக்டாக சேவ் பண்ணதுக்கப்புறம் இமேஜாக சேவ் பண்ணிங்கன்னா அது கேலரியில் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.